இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. ராமன் சீதைக்கு பதி. சீதை விரும்பியபடிக்கு நடந்து அவள் நன்மதிப்பை சம்பாதித்தவன். ஒரு மனைவியினிடத்தே கணவன் நற்பெயர் எடுக்க அவள் விரும்புவதை செய்ய வேண்டும். மனைவி எப்போதும் தான் தனக்கென்று எதையும் விரும்புவதில்லை. தன் குடும்பம் நன்னாக இருக்க வேண்டும் என்றுதான் எந்த மனைவியும் ஆசைப்படுகிறாள். ஒரு கணவனுக்கு தன் குழந்தைகளை காப்பதில் இருக்கும் ஆர்வத்தை விட மனைவிக்குத்தான் தன் குழந்தைகளை காக்கும் ஆர்வம் அதிகம். சீதை அனைத்து ரிஷிகளையும் தன் குழந்தைகளாகவே கண்டாள். அவர்களை காக்க வேணும் என்று ராமனிடத்தே வேண்டுகிறாள். ராமன் காலம் தாழ்த்தி விட்டார். இப்போதுதான் சரியான நேரம் வந்தது போலும். அரக்கர்களை அழித்தால் தானே ரிஷிகளை காக்க 14,000 பேரும் முடிந்து போனார்கள். இனி ராமன் மட்டும் உள்ளான். எதிர்ப்புறத்தில் கரனும் திரிஷிராவும் மட்டும் உள்ளார்கள். இந்த சரித்திரத்தை நாம் ஆச்சரியமான ஒரு திருக்கோயில், இந்த கதையோடு தொடர்புடைய கோயிலிருந்து தரிசிக்கிறோம். பெரிய குழப்பனூர் ஆரணி சேத்துப்பட்டு மார்க்கத்தில் உள்ளது. ராமனுக்கே பெரிய குழப்பம். நாமெல்லாம் குழம்பி பார்த்திருக்கிறோம். அர்ஜுனன் குழம்பி பார்த்திருக்கிறோம். பரம்பொருளான ராமனேவா குழம்புவார்? வேறு குழப்பம் இல்லை. எங்கே கரந்தூஷணனை காணும் என்று குழப்பம். தேடிக்கொண்டே இவ்வூருக்கு வந்தானா. இதோ அழகான நின்ற திருக்கோலத்தில் ராமனை தரிசிக்கிறோம். கர்ப்ப கிரகத்தில் அவர் மட்டும்தான் எழுந்தருளி உள்ளார். நெற்றியில் திருமண் காப்பு துலங்க, தன் காதுகளிலே அழகான காதுகாப்பு, மகரபூஷணம்னு சொல்லுவோம், மகர நெடுங்குழைன்னு சொல்லுவோம். குழைகளை அணிந்து கொண்டு வலது கையில் பிரயோக சக்கரத்தோடும் இடது கையில் சங்கத்தோடும் 4 திருக்கரங்களோடு பெருமாள் உள்ளார். இதுதான் இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு. ராமனை 2 கரங்களோட வில் அம்பு பற்றி கொண்டு எத்தனையோ இடங்களில் சேவித்திருக்கிறோம். ஆனா இங்கிருக்கும் ராமனின் திருக்கையில் வில்லும் இல்லை, அம்பும் இல்லை. பிரயோக சக்கரத்தோடு உள்ளார். இடது கையில் சங்கம், வலது கீழ் திருக்கை அபயப்பிரதானம் பண்ணுகிறார். அதுவும் அழகு சேவித்தீர்களா? இப்படி நேரே அபயம் என்று வைத்துக் கொண்டிருக்கவில்லை. கைகளை திருப்பி ஒரு இயற்கையான நிலையில் கையை பிடித்துள்ளான் ராமன். ஒரு விக்கிரகத்தின் திருக்கை பிடித்திருப்பதற்கும் மனிதனே திருக்கையை திருப்பி பிடிப்பதற்கும் வேறுபாடில்லை. அதை நேரே தரிசித்துக் கொள்ளுகிறோம். பெருமானுடைய இடது திருக்கை தன் மடிக்கரிகளே நின்ன திருக்கோலமானபடியால் உள்ளது. அருகிலே சீதையும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை. இத்திருக்கோயிலுக்குள்ளே ராமனை தரிசிப்பதற்கு முன்னாலேயே நீண்ட நெடிய உருவத்தோடே துவாரபாலகர்கள் உள்ளார்கள். அவர்களை தாண்டி அர்த்த மண்டபத்துக்கு வருகிறோம். அர்த்த மண்டபத்தையும் தாண்டினால் கர்ப்ப கிரகத்தில் தனித்து ராமன் எழுந்தருளி உள்ளார். இவ்விராமனுக்கு கர தூஷண சதுர்புஜ ராமன் என்ன இந்த திருக்கோயில் ராமன் ஆகியோருக்கு திருநாமம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சரித்திரம் நடந்தது ஆரணிக்கு பக்கத்திலா அல்லது நாசிக் பஞ்சவடிக்கு பக்கத்திலா? அங்குதானே நடந்தது. அது மகாராஷ்டிரத்திலோ உள்ளது, நம் ஆரணி தமிழகத்திலா உள்ளது என்று கேட்கலாம். கீழே திருவாரூருக்கு பக்கத்தில் மாயமான் மாரீச்சனை எய்த இடம்னு சொல்லும் போதே இக்கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன். பல ரிஷிகள் சேவிக்க விருப்பப்படுவார்கள். அவர்களுக்காக ராமன் பிற்காலத்திலும் தரிசனம் கொடுத்திருக்கலாம். மேலும் இந்த சரித்திரத்தை இங்கிருக்கும் ஒரு பக்தர் தரிசிக்க விருப்பப்பட்டிருக்கலாம், அவருக்காக இருக்கலாம். அதனால எங்கும் எதிலும் எவ்வூரிலும் ஆங்காங்கு இருப்பவர்களுக்காகத்தானே பெருமானுடைய தரிசனமே. அப்படித்தான் நாம் அனைத்து இடத்தையும் கொள்ள வேண்டும். இன்று நாம் சதுர்புஜ ராமனை
தனிச்சிறப்போட நின்று திருக்கோலத்தில் சீதையும் இலக்குவனும் கூட இல்லாமல் தேடி வந்து கரதூஷணர்களை கண்டுபிடித்த ராமனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ ராமனின் திருவடி. ஓர் திருவடியை பற்றி கொண்டு கரன், மற்றொரு திருவடியை பற்றி கொண்டு தூஷணம் என் இருவரும் ராமன் காலடியிலேயே அனைத்து இறந்து கிடக்கிறார்கள். முன்மாலு கூட வேண்டி இருக்கலாம். யாருக்கு எந்த நல்லெண்ணம் எப்போது வரும்னு சொல்ல வேண்டும். அப்ப ராமன் திருவடியை பற்றி நற்கதி கூட பெற்றிருக்கலாம். அல்லது அழிந்த இவர்களை தன் காலுக்கருகிலே ராமன் கண்டுபிடித்திருக்கலாம். குழப்பம் தீர்ந்தது. நமக்கும் பெரிய குழப்பம் ஒரு தரிசனம் கிடைத்தது. ராமனை தரிசித்துக் கொண்டே கரதூஷணாதிகளுடைய வதம் நடக்கும் சர்க்கத்தை பார்ப்போம். 27வது சர்க்கம். கரந்து ராமாபிமுகம் பிரயாந்தம் வாகினீபதி ராட்சச திரிசிரா நாம சன்னிபத்தேதம் அப்ரவீத். இப்போது திரிசிரா எதிர்த்து வருகிறான். கரன் சண்டையிட வந்தான். திரிசிரா மட்டும்தான் மிச்சம். அவன் கரனிடத்தில் கூறுகிறான், நான் முதலில் போய் ராமனை எதிர்க்கிறேன், பிற்பாடு நீ வரலாம். ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் ஜெயகோஷம் கிளப்பு. ஒருவேளை நான் இறந்து விட்டால் நீ ராமனை ஒரு கை பார்த்துக்கொள். மாம் நியோஜய விக்ராந்தம் துவம் நிவர்த்தஸ்வ சாகசாது பஷ்யராமம் மகாபாகும் சயுகே வினிபாதிதம் பிரகிருஷ்டோவா ஹதே ராமே ஜனஸ்தானம் பிரயாஸ்யசி மயிவானிகதே ராமம் சயுகாய பிரஹாஸ்யசி. ஒருவேளை நான் ஜெயித்தால் அனைவரும் கொண்டாடிக்கொண்டே ஜனஸ்தானத்தை அடைவோம். ஒருவேளை ராமன் ஜெயித்து விட்டால் அடுத்தது நீ ராமனோடே போரிடு. திரிசிராஸ்து ரதேனைவ வாஜியுக்தேன பாஸ்வதா அபியத்ரவணவத்ரணே அபியத்ரவத்ரணே ராமம் திரிசங்க இவ பர்வதா. 3 தலைகளோடு கூடினபடியால் திரிசிரா. சிரஸ்னா தலையொல்லு, திரிசிரஸ் 3 தலை. 3 தலையோடு எதிர்த்து வந்தான். தன் ரதத்திலிருந்தே ராமனோடே போரிட்டான். ஆகச்சந்தம் திரிசிரசம் ராட்சசம் பிரேக்ஷ ராகவ தனுஷா பிரதிஜக்ராக. வந்த அரக்கனை வரவேற்க வேண்டும். ராமன் 3 அம்புகளை அவன் பேரிலே எய்து, வா, நான் உனக்காக போருக்கு தயாராக காத்திருக்கிறேன். வந்தவன் அடிக்க தொடங்கினான். பெரும் யுத்தம் மூண்டது. ஆகாசத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் 14,000 பேர் அழிந்தார்கள். ராமன் தப்பித்தான் நினைத்தோம். இப்போது பெரும் பாதகமாக இவன் வந்திருக்கிறானே. இது என்ன, மலையின் தலையிலே விழுந்த இடி போன்ற நோய் இவன் இருக்கிறான். புஷ்ப இரிவர் சரைத்யோகம் லலாட்டேஸ்மி பரீட்சதா. அவன் எய்த அம்புகள் ராமனுடைய நெத்தி பொட்டில் குத்தி சற்றே ரத்தம் துளித்ததாம். 3 அம்புகளை ஒரு சேர எய்து ராமனுடைய நெற்றியே கன்னி போயிற்று. மமாபி பிரதிகிரஹீஸ்வ சராம் சாபகுணாச்சுதான். ராமன் சிரிப்பு மாறாமல் கூறுகிறார், இதோ என்னுடைய பரிதோஷனம், என்னுடைய பரிசையும் ஏற்றுக்கொள் என்று ராமன் அம்புகளை எய்தார். திரிசிரோ வக்ஷசி குருத்தா நிஜகான சதுர்தச. 14 பானங்களால் திரிசிராவனுடைய மார்பை பிளக்கிறார். சதுர்பிஸ் துரகானஸ்ய 4 பாலங்களால் 4 குதிரைகளை அழித்தார். ஞபாதயத தேஜஸ்வி சதுரஸ்தஸ்ய வாஜினஹ. 4 குதிரைகளும் வீழ்ந்தன. அஷ்டபிஸ் சாயகை சூதம் 8 அம்புகளால் தேரோட்டியை அழித்தார். ராமச்சிச்சேத பாணேன துவஜஞ்சாஸ்ய சமுச்சிரிதம். அவனுடைய தேர் கொடியை ஒரே பாணத்தால் அழித்தார். ததோ அதரதாத் தஸ்மாதுத்பதம் தன்னிஷாச்சரம். மேலே அவனுடைய ரதத்திலிருந்து கீழே விழுந்தான். அவனையும் அடித்தார். சிச்சேத ராமஸ்தம் பாணைகி ஹிருதயே சோபவத் ஜடஹ சிராம் சபாதய ஸ்திரீணி வேகவத்பிஸ்திரிபிஷரைஹி. கடைசியாக 3 அம்புகளை பூட்டி அவனுடைய 3 தலைகளை நோக்கி எய்ய 3 தலைகளும் அருந்து விழுந்து திரிசிரா முடிந்து போனான். ராமமேவ அபிதுத்ராவ ராகு சந்திரசமம் யதா. கடைசியாய் மிச்சம் இருப்பது கரன் மட்டும். அவன் இப்போது அனைத்து பலத்தையும் சேர்த்து கொண்டு ராமனை எதிர்த்து வருகிறான். 28வது சர்க்கம். நிகதம் தூஷணம் திருஷ்டுவா ரணே திரிசிரசா சக. திரிசிரஸ் இறந்து போனான். கேட்டவுடனே தாங்க மாட்டாமல் இனி இந்த மொத்தத்துக்கும் பழி தீர்க்க வேண்டும் என்று கரன் உறுதி பூண்டான். கரச்சிக்ஷேப ராமாய குருத்தான் ஆசீவிஷானிவ. மிகுந்த விஷத்த உத்த பானங்கள், நெருப்ப ஒத்த பானங்களை கரன் எய்ய ராமனே ஓர் நிலை குலைந்து போகும் அளவுக்கு பெரும் போர். சர்வாஷ்ட திசோபாணைகி பிரதிசஸ்ட மகாரதா. எங்கு பார்த்தாலும் அம்பு கூட்டங்கள் நிறைந்தன. ராமன் ஒருவேளை சோர்வடைந்திருப்பனோ, வெகு நேரம் யுத்தம் நடக்கிறதே, ராமன் அழிந்து போவானா என்று ஒரு ஆசைப்பட்டான் கரன். பரிசிராந்தம் மகாசத்துவம் மேனே ராமம் கரஸ்ததா. அப்பதான் கரன் நினைக்கிறார், பார்த்தா ராமன் முகத்துல சோர்வா இருக்கு,
நாம வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்போதே ராமனை அழித்து விட வேண்டும். அப்போது ராமன் கையில் பிடித்திருந்த வில்லில் இருந்த கைப்பிடி ஓர் பாணத்தால் கைப்பிடிய உடைத்தான். கரச்சிச்சேத ராமஸ்ய தர்ஷயன் ஹஸ்தலாகவம். அடுத்து 7 பாணங்களால் ராமனுடைய திருமேனியில் அடித்து ஆங்காங்கு சதை பிளந்து ரத்தம் கொட்டிற்று. நிஜகானரணே குருத்தா சக்கராசனி சமப்பிரபான் அர்த்தயித்வா மகாநாதம் நநாத சமரே கரஹ பபாத கவச்சம் பூமௌ. அடுத்து 8 பாணங்களால் ராமனுடைய கவச்சத்தையே துளைத்தான். கவச்சமிழந்த ராமன் நின்றான். திருமேனி முழுக்க நகக்கண்ணாக மயிர்கால் முழுவது கூட ஒன்னொன்னும் அம்பு தைத்து ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. அது ஒரு சிறந்த மலை. பச்சை மாமலையிலே ஆங்காங்கு தாமரை புஷ்பம் சகப்பா பூத்தா போலே ராமன் திருமேனி இருந்ததாம். சுமஹத் வைஷ்ணவம் யத்தத் இஷ்டம் மகர்ஷினா வரம் தத் தனுருத்தம்ய கரம் சமதிதாவதா. கையிலிருந்த வில்லின் பிடி உடைந்த உடனே சிறந்த வில்லாம் அகஸ்தியர் ராமனுக்கு கொடுத்திருந்த வைஷ்ணவ சாபம். இந்த கீழே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அகஸ்தியர் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தார், பெருத்த வில் கொடுத்தார், ஆயுதங்களை கொடுத்தார், நிறைய அஸ்திரம் சஸ்திரங்களை கொடுத்தார். அந்த வில்லை பிடித்து கொண்டு ராமன் இனி தனி ஒரு பொன்மலையை போலே வீறு கொண்டான். தம் சதுர்பி கரக்ருத்தா ராமம் காத்ரேஷு மார்கணைகி விவ்யாத ஹிருதி மர்மஜ்ஞா மாதங்கமிவ தோயதைகி. ஒரு பெரும் ஆணையை பல அம்புகளால் பிளக்குமா போலே ராமன் தன் அம்பால் கரனை பிளக்கிறார். சிரசேகேன பாணேன துவாப்யாம் பாக்வோர் அர்த்தாவயது. மேலும் திரிபிஷ் சந்திரார்த்த வக்ரைச்ச வக்ஷஸ்ய அபிஜகான. இன்னென்ன அம்புகளால் கைகளை பிளந்தார், இன்னென்ன அம்பால் மார்பை பிளக்கிறார், இன்னென்னதால் கால்களை ஒடிக்கிறார். இப்படி பல அம்புகளையும் பெற்றான். ஆகவே கிட்டத்தட்ட கரன் முடிந்த நிலை. தற்கர்ம ராமஸ்ய மகாரதஸ்ய சமேத்ய தேவாச்ச மகர்ஷயஸ்ச அபூஜயன் பிராஞ்சலய பிரகட்டாக ததா விமானாக்ரகதா சமேதாக. ஜெய ஜெய ஜெய. ராமன் ஜெயிக்க போகிறான், கரன் அழிய போகிறான். திரிசிரா முடிந்தான், தூஷணனும் முடிந்தான். திரிசிரஹ சிரஹ திருதய திமிர நிராச வாசரகர. வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சாதிக்கிறார். ராமன் சூரியனை போலே இருள் போக்கும் சூரியன். இருட்டது தெரியுமோ? 3 தலைகளை உடைய திரிசிராதான் இருள். கடைசியாய் 29வது சர்க்கத்தில் கரன் அழிய போகிறான். அதற்கு முன்பாக 30வது சர்க்கத்தில் கரன் அழிக்கிறார். 29வது சர்க்கத்தில் கரன் எதிர்த்து நீண்ட கதாயுதத்தை வீசுகிறான். மேலே பெரிய மரத்தை வீசுகிறான். 2 அழிந்தது. ராமன் கூறுகிறார், கஜாஸ்வரச சம்பாதே பலேமகிதி திஷ்டதா கிருதந்தே தாருணம் கர்ம சர்வலோக ஜுகுப்சிதம். அனைவரையும் அழிக்கும் செயல் புரிகிறாய். தர்மம் தெரியாதவன், உலகமே வெறுக்கும் செயல் புரிந்திருக்கிறாய். இனி இருப்பதற்கு தகுதி இல்லை. நான் அரக்கர்களை அழிக்க, தீயவர்களை முடிக்கத்தான் பட்டம் கட்டி கொண்டு வந்துள்ளேன். பிருஷ்டப்பதி தஸ்யாந்தம் பிராமணி கரகாதிவ வசதோதண்டகாரண்ணே தாபசான் தர்மச்சாரிணா அகம் ஆசாதித்தோ ராஜா பிராணான் ஹந்தும் நிசாச்சர. தயரதன் பார்த்து, என் தம்பியான பரதன் பார்த்து, தீயவர்களை, காட்டில் இருக்கும் தீயவர்களை அழிக்க அனுப்பி வைத்தார்கள். அதற்குத்தான் வந்துள்ளேன். அத்யபித்வா மயாமுக்தாக சராஹா கஞ்சன பூஷணாக விதார்யாபிபதிஷ்யந்தி வல்மீகமிவ பன்னகாக. ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் அடிபட்டு விழுமா போலே இதோ நீ விழப்போகிறாய் பார். இந்த ராமனின் பேச்சை கேட்ட கரன் திரும்ப கூறுகிறான், பிராகிருதான் ராட்சசான் ஹத்வா யுத்தே தசரதாத்மஜ. தசரதன் பெற்ற ராமா, ஒன்றுமறியாத 14,000 பேரை கொன்றுவிட்டு சிறுவர்கள், அவர்களை கொன்றதனாலே கொக்கரிக்கிறாயா? என்ன உன்னால் அழிக்க முடியாது. சதுர்தச சஹஸ்ராணி ராட்சசானாம் ஹதானித்தே தத் விநாசாத் கரோம்யத்ய தேஷாம் அஸ்ரும் அப்பிரமார்ஜனம். 14,000 பேரை நீ அழித்தாய். அதற்கு பழி தீர்த்து அவர்களுக்கு இறுதி சடங்கு போலே உன்னை முடிக்கப் போகிறேன். சா விசீர்ணாசரை பின்னா பபாத தரணி தலை. நீண்ட கதாயுதத்தை வீச ராமன் தன் அம்புகளால் கதையும் ஒடித்து புகட்டான். இனி கரன் மட்டும் மிச்சம். அடுத்த சர்க்கத்தில் அவனும் முடிய போகிறான். தற்போது பெரிய குழப்பனூர் கர தூஷண சதுர்புஜ ராமனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். ஓர் அறிவிப்பு. பெங்களூரில் அல்சூரில் பாண் பெருமாள் கோயிலில் ஸ்ரீ ராமானுஜ ரத யாத்திரா 30ஆம் தேதி ஜூன் அன்று காலை 8 மணி அளவில் பெரும் உற்சவம். ஸ்ரீ கே.வி. தேவராஜன் சுவாமி உபன்யசிப்பார்.
பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.